அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி. எல்லாம் வல்ல ராமலிங்க சுவாமிகளுடைய அருள் பெற்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டி இப்பொழுது உங்கள் முன் பதிவு செய்கிறேன். சாமி, என்ன இன்றைக்கி ஒரு மாலை கையில் வச்சுக்கிறீங்க? அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன மாலை சாமி இது? இது உள்ள நூலில் தயார் பண்ணுறது. இது நம்ம கைவண்ணம். அப்படியே உள்ள நூலில் சாமிக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணி பார்க்கிறது. அதாவது பெரியோர்கள் உன்னை சிங்காரித்து உன்னழகை பார்க்காமல் என்னை சிங்காரித்து ஈடளந்து போனனே என்று மகான்களுடைய வாக்கு. அப்படி மகான்களை எந்தெந்த வகையில் அழகு பார்க்கிறோமோ அப்படி பார்க்கும் பொழுது எல்லா சாமியை வணங்க வருபவர்கள், கோயில்களில் வருபவர்கள் வீட்டில் வைத்திருந்தாலும் நம் மனம் நிம்மதியாக இருக்கும். சாமி அழகுபடுத்தி பார்க்கும்போது அப்படி பல உயிர்களும் எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று ஆனந்தப்பட வேண்டியதற்காக இப்படி ஒரு அலங்காரங்களை ஆதி காலத்திலே தொடங்கி வைத்தார்கள் மகான்கள். அந்த மகான்களை பின்பற்றி வாழ்வது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின்படி என்னால் என் கையால் செய்யக்கூடிய ஒரு பக்குவம் எனக்கு ஆண்டவர் அருள் பெருஞ்சோதி அவர்கள் கொடுத்தார்கள். அவருக்கு இந்த மாலையை அர்ப்பணம் செய்வதற்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது இன்றைக்கு அவருக்கு சித்தி வளாகத்தில் அர்ப்பணம் செய்யப் போகிறேன். அப்பொழுது எல்லாரும் பார்த்து, எல்லா அன்பர்களும் பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு. சாமி, இந்த கோயிலுக்கு மாலை கொண்டு போகிறதுன்றது அது எப்படி நம்மளுக்கு வழங்கும்? இது இப்போது ஒரு சராசரி மனந்த கோயிலுக்கு போகும்போது மாலை அவசியம் கொண்டு வேண்டும், இல்லை பூ அவசியம் வாங்கின்னு போக வேண்டுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. அதாவது நேற்றைய பதிவில் சொல்லியிருந்தேன், ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் ஒரு சாதை பார்த்து விட்டு வெறுங்கையோடு போய் பார்த்து விட்டு வந்தோமே என்று சொல்லி திரும்பவும் போய் சாமியை கேட்டு எங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டு கொடுத்து விட்டு வந்தார்கள். அப்பொழுது ஈஸ்வரன் என்ன சொல்லி காட்டினார், ஈஸ்வரி என்ன கேட்டுச்சு, ஒரு மகான்களை பார்த்து போனாலும் குழந்தைகள் இருக்கும் இடத்திற்கு போனாலும் வெறுங்கையோடு போகக்கூடாது. அப்படி கையில் ஏதோ ஒன்றை கொண்டு போனால் அங்கே ஒரு சிறப்பு இருக்கும், அந்த சாமியும் ஆனந்தப்படுவார். ஒரு வீட்டிற்கு சென்றால் அந்த குழந்தை இருக்கும்போது ஒரு தின்பண்டத்தை கொண்டு போனால் எப்படி அந்த தின்பண்டத்தை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு நம்மை தேடி வருகிறதோ, அந்த குழந்தை எப்படி தேடி வருகிறதோ அதுபோல் நம்ம கையில் எதையாவது ஒன்றை பூவோ பழமோ பத்தியோ சூடமோ இப்படி சாமிக்கு உகந்த பொருளை கையில் கொண்டு போகும்போது அந்த சாமியே எழுந்து நம்மை பார்க்கக்கூடிய குழந்தை மாதிரி ஓடி நம்மை காப்பார். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம் பெற வேண்டுமென்றால் வெறுங்கையோடு செல்லக்கூடாது. அதனால் தன்னால் முடிந்ததை போய் கொண்டு போக வேண்டும். ஸோ நீங்கள் சொல்கிறது என்னன்னா, எப்பயாவது நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா ஒரு கொஞ்சம் பூவாவது கொண்டு போய் சாமிக்கு வச்சு அழகு பார்க்கணும். அப்போ தான் நம்ம சாமியோட அருளுக்கு பாகமாகும். சாமி, இன்னையோட கருத்து என்ன சாமி? இன்றைக்கு அந்த தெய்வத்தின் மீது, ஈஸ்வரன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், திருலோகம் சுற்றி திரியும் நாரதர் முனிவருடைய வரலாற்றை சொல்கிறேன். அவர் அப்படியே சுற்றி திரிஞ்சு அங்கங்கே கலகமூட்டுபவர் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் செய்யும் கலகங்கள் அத்தனையும் உண்மையானது, நன்மையானது.
என்று சொல்லக்கூடிய அளவில் நல்லதாகவே நடந்து முடியும். அவர் ஒரு நாள் வனத்தின் வழியாக செல்கிறார். அப்படி வனத்தின் வழியாக கால்நடையாக சென்று கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு மகான் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டு இருந்தார். அந்த தவத்தில் போது அவர் எவ்வளவு காலம் இருந்தார் என்பதே புரிய முடியாத அளவிற்கு இடுப்பெல்லாம் மூடிவிட்டது புற்று. அவ்வளவு தூரம் புற்றேறியும் அவர் அதையெல்லாம் உணராமல் தியானத்திலேயே அமர்ந்தார். நாரதர் போய் இப்படி அமர்ந்திருக்காரு, எவ்வளவு காலமாக இருக்கிறார் என்று சொல்லி சிந்தித்தார். அப்பொழுது இவர் என்ன பெரிய மகான் அல்லவா, பெரிய அருள் சோதி அல்லவா, அந்த அருள் சோதியாகப்பட்டது அந்த சோதி அவருடைய மேலில் பட உடனே அவர் முழித்து பார்த்து கேட்டார், சாமி யார் நீங்கள் என்று கேட்டார். அதற்கு நான் நாரத முனிவர் என்று சொன்னார். அப்படியா, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார். நான் ஈஸ்வரனை பார்க்க செல்கிறேன் என்று சொல்ல, அப்படியா, அப்படி போய் ஈஸ்வரனை பார்த்தால் எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும் என்று கேட்டு வந்து சொல்லுங்கள் என்றார். அப்படியே சாமி என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அடுத்து கொஞ்சம் தூரம் போனார். அங்கே ஒரு சாமியார், சடை முடி எல்லாம் பெருத்த முடி, நல்ல ஆள், ஒரு 6 அடி 7 அடி உயரம் இருப்பார். அவர் தடி ஒன்று பெரிய கையில் வச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு போடக்கூடிய கோஷம் அந்த வனமே சிலை வாங்குது. அப்படி சொல்லிக்கிட்டு ஆடுறார். நாரதர் போய் பார்த்து, என்னடா இப்படி ஒரு நமச்சிவாய நாமத்தை சொல்லி ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் குதிச்சுக்கிட்டும் இருக்கிறாரே என்று சந்தோஷப்பட்டு நின்றார். பார்த்தார். நாரதரை அந்த சாமி பார்த்தார். பார்த்த உடனே யார் நீ என்று அதட்டினார். அப்படி அதட்டும் போது நான் தான் நாரதன் முனிவர் என்று சொன்னார். அப்படியா, எங்கே செல்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், நான் ஈஸ்வரனை பார்க்க செல்கிறேன் என்று சொன்னார். ஈஸ்வரனிடத்தில் எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும் என்று கேட்டு வந்து சொல்ல வேண்டும் என்று ஒரு அதட்டினார். சரி என்று சாமி என்று சொல்லி கிளம்பி போய்விட்டார். அடுத்து கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு கிராமம். அந்த கிராமத்து முதல் பக்கமே மின்பக்கமே ஒரு பெரிய ஆலமர விருட்சகம். அந்த ஆலமர விருட்சகத்தில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அமர்ந்து செருப்பை தைத்து கொண்டு இருந்தார். இவ்வளவு வயதானவர் இந்த மாதிரி ஒரு தொழில் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் பார் என்று சொல்லி மனதிலே எண்ணி நின்றார். நிமிர்ந்து பார்த்தார். யார் சாமி நீங்கள் என்று கேட்டார். நான் தான் நாரத முனிவர் என்று சொன்னார். அப்படியா, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார். நான் ஈஸ்வரனை பார்க்க செல்கிறேன் என்றார். அப்படி என்றால் அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை பார்த்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். சரி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஈஸ்வரனிடம் சென்றார். அங்கே ஈஸ்வரனை பார்த்து வணங்கினார். சாமி, இந்த மாதிரி நான் வரும் வழியில் ஒருவரை பார்த்தேன். இப்படி புற்று இடுப்பெல்லாம் மறைத்து விட்டது. அந்த அளவுக்கு புற்றேறி உள்ளார். அவருக்கு எப்போ முக்தி கிடைக்கும் என்று கேட்டு சொல்ல சொன்னார். நான் அவருக்கு என்ன பதில் சொல்வது, தாங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு ஈஸ்வரன், இன்னும் 3 பிறவி எடுத்தால் உனக்கு முக்தி கிடைக்கும் என்று சொன்னார்.
சரி சாமி என்று வந்தார். ரெண்டாவது ஒருவர் இப்படி ஆட்டம் பாட்டம் போட்டுவிட்டு உங்களை குதிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மகானை நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு மகான் வந்து உங்களை கேட்டு வர சொன்னார், எப்போ முக்தி கிடைக்கும் என்று. அவருக்கு நான் என்ன சொல்வது என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், அவர் எதிர் முன்னே ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும். அதில் எத்தனை இலைகள் இருக்கிறதோ அத்தனை பிறவி எடுத்தால் முக்தி கிடைக்கும் என்று சொல் என்றார். சரி சாமி என்றார். மூணாவதாக இது மாதிரி ஒரு மரத்தடியில் ஒரு முதியவர் செருப்பு தைத்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று பார்த்து வந்து சொல்ல சொன்னார். நான் அவரிடத்திலே எதை போய் சொல்வது என்று கேட்டார். இப்போ எதை நான் செய்து கொண்டு இருக்கிறேனோ அதை நீ செய், அதை போய் சொல்லு என்று சொன்னார். சரி சாமி என்று வந்தார். முதலில் பார்த்தார் தவத்தில் உள்ளவரை. என்ன சாமி சொன்னார் சிவன் கேட்டார். அவர் இன்னும் 3 பிறவி எடுத்தால் உனக்கு முக்தி கிடைக்கும் என்று சொன்னார். அப்படி என்று சொல்ல, அதற்கு அப்படியா 3 பிறவி எடுக்க வேண்டுமா? அப்போ எவ்வளோ காலம் ஆவது என்று மனதிலே ஒரு ஆயாசப்பட்டு இது பண்ணினார். அப்படி பண்ணும்போது பண்ணிவிட்டார். சரி என்று விட்டு அடுத்தபடி இன்னொருவரை பார்த்தார். அவரிடம் போனோடனே என்ன சொன்னார் என்று கேட்டார். அவர் இந்த மரத்தில் இருக்கும் எத்தனை இலைகள் இருக்கிறதோ அத்தனை பிறவி எடுத்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னார். அப்படியா, மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னாரா? கிடைக்கும் என்று சொன்னார். அவர் வாயார சொல்லிட்டார்ல, எனக்கு இப்போவே மோட்சம் கிடைச்சிருச்சுட்டு சங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே ஈஸ்வரியும் வந்து அவருக்கு புத்தி அளித்து விட்டு சென்றார்கள். அப்படி என்றால் அவருடைய நம்பிக்கை எத்தனை பிறவி எடுத்தாலும் என்ன மோட்சம் கிடைக்கும்ல. அவர் வாயாருக்கு வந்துருச்சுல்ல. எத்தனை பிறவிக்கு நம்ம தயாராக இருப்போம். நம்மளுடைய குறிக்கோள் முக்தி அடைய வேண்டும். அதற்கு எவ்வளவு காலங்கள் ஆனாலும் என்ன அப்படி என்று சிந்தித்து ஆனந்தப்பட்டதனால் உடனே முக்தி கிடைத்து அவருடைய பாதார பந்தம் அடைந்தார். மூணாவதாக இந்த ஆலமர விருட்சத்திற்கு அடியில் உள்ள பெரியவரை பார்க்க வந்தார். அவர் கேட்டார் சாமி என்ன சொன்னார் என்று. அதற்கு சாமி ஒரு சின்ன இரும்பு வளையத்தை வைத்து அந்த வளையத்துக்குள்ளே ஒரு யானையை புகுத்தி கொண்டு இருந்தார். அந்த யானையை புகுத்தி கொண்டு விளையாண்டு கொண்டு இருந்தார் அப்படி என்றார். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், இது என்ன ஒரு பெரிய விளையாட்டு, அவருக்கு சாதாரண விளையாட்டு. இந்த ஆலமரம் இவ்வளவு பெரிய விருட்சகம் ஒரு சின்ன வித்திலிருந்து முளைச்சி மேலே ஏறி பெருசாகி வளர்ந்து இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்றால் அது யார்? அவர் தானே, அவருடைய சக்தி தானே. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் ஒரு சின்ன வளையத்தில் யானையை புகுத்துவது ஒரு பெரியதல்ல. சிரிச்சு போட்டார். பெரியதல்ல. அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி சாமி, உங்களுடைய தயவால் அவருடைய நாமத்தை கேட்டதற்கு என்று சொல்லி அந்த பெரியவர் நாரதரிடம் வணங்கி வாழ்த்தி வரம் பெற்றார், ஆசி பெற்றார். அப்படி நாம்
எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை விட்டு பிரியாத நிலை வேண்டும், உன்னோடு நான் ஐக்கியமாக வேண்டும், அந்த வரத்தை எனக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டி அருள் பெருஞ்சோதி ஐயாவை வேண்டி நின்றோமானால் நாம் அடைவது முக்தி. அவருடைய ஆசி அருள் அத்தனையும் பெறுவோம் என்று சொல்லி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி. நன்றி மையா.